முக்கிய செய்தி, நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் 63 பேரை தகுதி நீக்கம் செய்து தேர்வு முகமை உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முறைகேட்டில் ஈடுபட்ட 23 பேர் பல ஆண்டுகளுக்கு தேர்வு எழுத முடியாத வகையில் தகுதி நீக்கம் செய்திருக்கிறது தேர்வு முகமை. 9 பேர் 2 ஆண்டுகளுக்கும் 2 பேர் 1 ஆண்டுக்கும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக தேர்வு முகமை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் ஈடுபட்ட 63 பேர் தகுதி நீக்கம் செய்து தேர்வு முகமை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டெலினா இணைப்பில் காத்திருக்கிறார். விவரங்கள் ஸ்டெலினா. நடந்து முடிந்த நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம், அதே போல வினாத்தாள் கசிப்பு, விடைத்தாள் திருத்துவதில் குளறுபடி என பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இந்த நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மனுவின் தாக்கல் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று அந்த மனுவின் மீதான விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்பொழுது தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வில் குளறுபடி குறித்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்கனவே தேசிய தேர்வு முகமை ஆணையத்திற்கு நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்தாக தேசிய தேர்வு முகமை ஆணைய தலைவர் தற்பொழுது ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 63 மாணவர்கள் மீது புகார் பதிவாகி இருப்பதாகவும் அவர்களில் 23 பேருக்கு நீட் தேர்வில் பங்கேற்பதில் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 40 பேரின் தேர்வுகள் முடிவு என்பது தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேருக்கு 2 ஆண்டுகளுக்கும் அதே போல 2 பேருக்கு 1 ஆண்டுகளுக்கும் தகுதி நீக்கம் என்பது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு மோசடி தொடர்பாக ஏற்கனவே விசாரிப்பதற்காக 4 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கக்கூடிய நிலையில் இந்த குழுவின் பரிந்துரையின்படி தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை ஆணையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரக்கூடிய இந்த உச்சநீதிமன்ற விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிய வரும். தற்போது வரையிலும் 23 பேருக்கு பல்வேறு ஆண்டுகளுக்கு குறிப்பாக தேர்வு எழுதுவதற்கான தடையும், 12 பேருக்கு 3 ஆண்டுகளுக்கான தடையும், அதே போல 9 பேருக்கு 2 ஆண்டுகளும் 2 பேருக்கு 1 ஆண்டும் தடை நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தேசிய தேர்வு முகமை ஆணையம் தற்பொழுது தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.